ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. உடம்புல எக்ஸசைஸ்னாலே ரெண்டு முக்கியமான பார்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது. ஒன்று அப்பர் லிம்ப். அப்பர் லிம்ப் சொல்றது புரியுதா? கை. இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் தான் அப்பர் லிம்ப். லோயர் லிம்ப்ங்கிறது ரெண்டு கால். இந்த ரெண்டு கையும் காலும், லோயர் லிம்பும் அப்பர் லிம்பும் பர்ஃபெக்டா நம்ம செயல்படுத்தணும்னா நம்ம என்டையர் உடம்பும் நல்லா ஆக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லோயர் லிம்பை பொறுத்த வரைக்கும் அப்டமன்லேருந்து, அதாவது நம்மளுடைய பாடியில் லோயர் பார்ட் ஆஃப் தி பாடி வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவோம். நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்களோ டைஜஷன் நல்லா இருக்கும், கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், லிவர் ஃபங்க்ஷன் இருக்கும், பேன்க்ரியாஸ் பிரச்சனைலாம் வராது. ஸோ லோயர் பார்ட் நல்லா இருக்கும். அப்பர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும், அப்பர் லிம்பில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அப்பர் பார்ட்டில் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிற மாதிரி, தோராக்ஸ் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அது தோராக்ஸ்ன்னு சொல்லுவோம். தோராக்ஸ்ன்றது உள்ள இருக்கிற எலும்பு கூட அது உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட் அண்ட் லங்ஸ், அந்த ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் பெக்டோரியல் பார்ட்னு சொல்லுவோம். பெக்டோரியல் பார்ட்ஸ்ங்கிறது செஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ். ஸோ அந்த பார்ட்டு நல்லா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறது அப்பர் லிம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த எவ்வளோ நம்ம கை வீசி நடக்கிறோமோ, இல்லை கை எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, கையை யூஸ் பண்ணி நல்ல ஒரு வேலைகள்லாம் செய்கிறோமோ, அவ்வளோ நம்ம வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து நல்லா பிளட் ஃப்ளோ இருக்கும், லங்ஸுக்கு நல்லா ப்ராப்பரான ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ வி வில் பி மேபி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த அப்பர் லிம்ப்கான எக்ஸசைஸை வந்து மொத்தம் 24 எக்ஸசைஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 12 பார்ட் 1 பார்ட் 2ன்னு ரெண்டு வீடியோ நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பேசிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் நல்லா அழகாக இம்ப்ரூவைஸ்டாக இருக்கும். பட் எல்லாருமே பண்ணலாங்க. இது சூப்பரான எக்ஸசைஸு. ஈவன் ஆஃப்டர் ஒருத்தவங்களுக்கு 50 வயசாக இருக்கட்டும், 60 வயசாக இருக்கட்டும், 70 வயசாக இருக்கட்டும், எத்தனை வயசில் இருக்கிறவங்க கூட இதை பண்ணலாம். அதுமாரி சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? ஓகே. அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துடக்கூடாது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். எஸ், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஆனால் அப்பர் லிம்ப் நம்ம பண்ணும்பொழுது ஜெஸ்ட்டில் வந்து லம்ப்ஸ் வராது, இன்ஃப்ளமேஷன் வராது, த்ரெட்டனிங் டிசீஸ் சொல்லக்கூடிய பிரஸ்ட் கேன்சர்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கோப்பு. அதே சமயத்தில் ஹார்ட்டையும் லங்ஸையும் சூப்பராக ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இது வரைக்கும் நிறைய பேசிச்சு. we will go for the exercise. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அப்பர் லிம்ப் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சூப்பர். அப்பர் லிம்ப் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மோடில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு காலையும் ஆஸ் யூஷுவல் ஷோல்டருக்கு நேராக இருக்கிற மாதிரி யூஸ் வச்சுங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் மசில்ஸ் இருக்கு இல்லையா, மெயினாக ஜெஸ்ட் மசிலில் ஃப்ரண்ட் போர்ஷன் இங்கிருந்து ஒர்க் அவுட் ஆகும் யூஸ்வலாக. அதை வந்து என்ன பண்ண போகிறோம், அதாவது என்ன சொல்ல போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். பேக்கில் இருக்கிற மசில்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அது அப்போ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்கிற மசில்ஸ், அதாவது அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஓகே பாருங்க, இப்படி சிங்கிள் ஹேண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். ரைஸ் பண்ணும்பொழுது கையை மேலே பார்க்கணும். ரைட், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என் கூட சென்ட் பண்ணுங்க. 15 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் நீங்கள் பண்ணோம், ஒன்று தான் பண்ண போகிறோம் வீடியோ பர்பஸ்க்காக. ஓகே, சரி. ரெண்டு கையும் மேலே போயிட்டு வந்தால் தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சூப்பர். இது வந்து சிங்கிள் ஹேண்ட் வச்சு பண்ணணும். இப்போ டபுள் ஹேண்ட் வச்சு பண்ண போகிறோம். பாருங்க, டபுள் ஹேண்டு அதே தான். பாருங்க, ஸ்டடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி கண்ணு கீழே மேலே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்ணுக்கும் எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும். 13 14 15. ஓகே, ஸோ டபுள் ஹேண்டில் பார்த்து 15 கவுண்ட்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் பண்ணும்போது 3 செட்ஸ் பண்ணுங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, தென் என்ன பண்ண போகிறோம், இது கிராஸ் ஆஃப் ஹேண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். கிராஸ் ரைஸ் பண்ண போகிறோம், பட் அக்ராஸ் தி பாடி வர போகிறோம். எப்படின்னா பார்த்துங்க, கிராஸ் ரைஸ், ஹேண்ட் ரைஸ். ஓகே, இங்கே பாருங்க.
இப்போ மேலே போன பிறகு அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி வரணும். பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, மேலே போன உடனே ரொட்டேட் பண்ணி இப்போ வந்து என்னன்னா ஃப்ரண்ட் பாடியில கிராஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க 1 2 3 4 மேலே பாருங்க 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இங்க பாருங்க, இந்த போர்ஷன் எல்லாமே இதில் ஒர்க் அவுட் ஆகும் இந்த கிராஸ் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது அந்த முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணோம்ல, அப்போ வந்து அந்த ஹேண்ட் ரைஸ்லேயே டோவை கீழே வச்சு ஹீல் மட்டும் ரைஸ் பண்ண போகிறோம். பாருங்க 1 2 கை மேலே போகும்போது மேலே பாருங்க 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரைட், மேலே பாருங்க. ஓகே, இது வந்து ஹீலையும் ரைஸ் பண்ணிக்கிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுறோம், போத் ஹேண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது ஸ்ட்ரெச்சிங். ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணணும். அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, 2 ஹேண்ட் ஜாயின் பண்ணுற இடம், அது ப்ரெஸ் பண்ணணும் கரெக்டாக. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, ஸ்டடி 1 2 2 பக்கம் போயிட்டு வந்த பிறகு தான் ஒரு கவுண்ட். 3 4 5 நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, இப்போ இந்த பார்ட்டில் மசில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லோயர் பார்ட். இப்போ பாருங்க, லோயர் பார்ட்டுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ஃபினிஷ். இப்போ லோயர் பார்ட், அப்பர் பார்ட், இந்த பார்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். பாருங்க 1 2 3 4 5 6 நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 7 முடிஞ்ச வரைக்கும் 8 9 10 11 12 13 14 15. சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறோம், போட் ரோயிங் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போட் ரோயிங். அது ஆஸ் யூஷுவல் ஷோல்டர் நேராக தான் அந்த கால் இருக்கணும். இப்போ போட் ரோயிங், ஃப்ரண்ட் போட் ரோயிங். லைக் இது ஸ்விம்மிங் மாதிரின்னு சொல்லலாம், பட் இட்ஸ் போட் ரோயிங்னு மைண்டில் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, அப்படி போட் ரோயிங் பண்ணும்போது அப்படி ஹீலை ரைஸ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு போகிற மாதிரி பண்ணணும். பாருங்க எப்படி பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6 7
8 9 10 அப்படி பண்ணும்போது பேக் சைடு மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். 13 14 15. இது வந்து டபுள் ஹேண்ட் பண்ணணும், சிங்கிள் ஹேண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, சிங்கிள் ஹேண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் போட் ரோயிங் பண்ணோம்ல, இப்போ பேக் சைடு போட் ரோயிங் பண்ணுறோம். பாருங்கள், ரெண்டு கையிலையும் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதில் பண்ணும்போது லைட்டாக ஒரு பெண்டு நீல அப்படி பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ பாருங்க, சிங்கிள் ஹேண்டால் பண்ண போகிறோம். 1 2. இப்போ நான் ஒரு போட்டில் உட்காந்துருக்கேன், பேக் சைடு வேகமாக போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தண்ணி தள்ளுறேன். ஓகே, 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ஸோ போட் ரோயிங்கு பக்காவாக இருந்துச்சா? ஸோ இது போட் ரோயிங் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஃப்ளை, பேர்ட் ஃப்ளை பண்ண போகிறோம். பேர்ட் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷிங் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், சிம்பிளாக ப்ரஷிங். 1 2 3 4. எப்படி இருக்கு பாருங்க, கை அப்படியே ப்ரஷ் பண்ணுற மாதிரி. 6 7 8 9 10 11 12 13 14 15. சூப்பராக இருந்துச்சா? இப்போ வந்து பேர்ட் ஃப்ளை பண்ண போகிறோம். பாருங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க, அழகாக பேர்ட் ஃப்ளை, நல்ல ஷோல்டர் ஒர்க் அவுட் ஆகும், செம்மையாக இருக்கும். பாருங்க, 4 5 6. நல்லா விங்ஸை மேலே தூக்கி பாருங்க. 7 8. நினச்சிக்கங்க ஹேண்ட்ஸாக விங்ஸ்னு. 9 10 11 12 13 14 15. பாருங்க, இந்த 15 கவுண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கை ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நினச்சிங்க ஒரு பேர்டு வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலேருந்து பறந்து வந்துக்கிட்டு இந்தியாவுக்கே வருது. அதுக்கு எவ்வளோ ஸ்டாமினா, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்துங்க. ஓகே, அது தன்னை நம்பி அவ்வளோ தூரம் பறந்துச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து ரிலாக்ஸ் பண்ணு. நல்லா கொஞ்சம் டயர்டாக இருக்குதா? இல்லை, ஆக்சுவலி செய்ய எதுவாக தான் இருக்கும். பட் ஹவர் இட் இஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். பாருங்க, கையோட அழகாக ஒரு ட்விஸ்ட் பண்ணும்போது அது தட்டுங்க உடம்புல லைட்டாக. 1 2 3 4. ஜாலியாக இல்லை? லூஸாக ஹேண்ட் விடுங்க, அப்போ தான் ஃப்ரீயாக அப்படியே கையை சுற்றி அப்படியே நம்மளை சுற்றி நம்மளே கை பிடிக்குது பாருங்க. 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பேக் செஷன் முடிக்க போகிறோம். எந்த பண்ணிக்கலாமா? வாங்க 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 வாங்க, எந்த டச் கிளாப் பண்ணுவோம். என்ன பாருங்க, கிளாப் பண்ணும்போது கிளாப் சத்தம் பறக்கணும். ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் அடி கிளாப் பண்ண போகிறோம். பாருங்க பாருங்க, ஸ்டடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜாலியாக இருக்கா? அங்கே சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மறந்துட்டோங்க. இப்போ செய்யுங்க, ஜாலியாக பண்ணுங்க, யாரும் கூட எழுதுறீங்க. ஸோ 15. ஸோ நம்ம சின்ன வயசில் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், மூதாதையர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், கைவீசம்னு ஒரு சூப்பர் பாட்டை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க. சூப்பர் எக்ஸசைஸு. அது பண்ணுறதுனால உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஹார்ட் ஹெல்த்து, லங்ஸ் ஃபங்க்ஷனிங், ப்ளஸ் வந்து பிரஸ்ட்டு இல்லை லங்ஸ் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகுது. தட் லீட்ஸ் டு த கேன்சர். இதெல்லாம் ஈஸியாக வீ கேன் ஃபைட். அட்லீஸ்ட் நம்ம இந்த வயசு ஆயிடுச்சு, சின்ன வயசுலேருந்து பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம இன்னும் ஹெல்த்தியாக இருந்திருக்கோம். கொஞ்சம் லேட்டாக தான் வயசான காலத்தில் நம்ம செய்கிறோம். பட் இருந்தாலும் இது வயசான தான் நினச்சிக்காதீங்க, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன பசங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லைங்க. தேவையில்லைன்னு சொல்லலை, சின்ன பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும்.
அவங்க பண்ணாமல் இருந்தாலே, எக்ஸசைஸ் செய்யாமல் இருந்தாலே அவங்க ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஹேலாக இருப்பாங்க. அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருப்பாங்க. அவங்க லைஃப் லாங் சூப்பராக இருக்கும். பட் ஆக்சுவலி எக்ஸசைஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 40 தான் சின்சியராக பண்ணணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்போ தான் நம்ம வந்து மிச்சம் மீதி இருக்கிற லைஃப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக பண்ண முடியும், ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சூப்பர். Happy, joyful, and fantastic day. Thank you all. Thank you.